அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும், எனக்கு ரொம்ப கோவம் வரும், அவருக்கும் ரொம்ப கோவம் வரும். பயங்கரமா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. நாங்க அப்போ அந்த டைம்ல காதல் வைரஸ் படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படம் ஆடுகளம்ல இருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்றாரு. ரொம்ப கமிட்டடா எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும். ஒரு டைரக்டர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ற ஒருத்தர், ரொம்ப டெடிகேட்டடா கமிட்டடா ஒர்க் பண்றவராது. அண்ட் அவரு இந்த படத்தின் மூலமா ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமா ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்க ப்ரொடியூசரா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்புறம் அது இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, ஏன்னா வந்து உங்க கேரக்டர்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கு அப்படின்னா அப்ப சொன்னாங்க, கொஞ்சம்லாம் இல்லை, இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது, அதனால என்ன இருக்கு. அப்புறம் இந்த இது பண்ணா அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப மட்டும் இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கும் கூப்பிடுறது இல்லை. நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன். ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம். இந்த கோக் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல். அதனால நான் இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபில்மா அமையணும்னு நான் விரும்புறேன். அண்ட் there are a lot of people, எனக்கு வந்து ஃப்ளோல ஞாபகம் வரல, அசார் ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க் பிகாஸ் அதாவது ஒரு டைரக்டரா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு ப்ரொடியூசரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே நாள்ல 5 நாள் ரிவர்ஸ் பண்ணி ஒரே நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க. 2 சாங் 2 நாள்ல முடிச்சிருக்காங்க. I'm not just saying that 2 நாள் ஒரு நாள் எடுத்தாங்கன்றதுக்காக இல்ல, அந்த டைம்குள்ள என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றதுதான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன். நாட் ஜஸ்ட் த டைம், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பிளானிங்லயே வர, அவன் வினோத் நல்லா பண்ணிருந்தான். அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணிருந்தாரு. எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கு சரியா பண்ணாங்க. அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது. தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி, they all are very special. யாராவது மிஸ் பண்ணிருக்கேன்னா இப்போ ஆமா அவங்களும் இருக்காங்க, அர்ச்சனாவும் இருக்காங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க அவங்க. அதுல எனக்கு அவங்களோட நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங். டப்பிங்லயுமே சில பேர் என்ஹான்ஸ் பண்றாங்க, நடிக்கும் போது பண்ணிருக்காங்க. எல்லாமே குட் ஜாப். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாருமே everybody have done a good job. இதுக்கப்புறம் நான் தனித்தனியா சொன்ன ஒருத்தர் சொல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு ஐ நீட் டு தேங்க் எம்.ஆர். ராதா சார். இந்த படத்துல இந்த இடத்துல எம்.ஆர். ராதா வந்து இஸ் ஒரு ரிபல், இஸ் ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவரு இந்த படத்துக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு காரணம் அது யாரு எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலா விக்ரம் ஐடியா வந்து 4-5 நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்.ஆர். ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போறோம், எங்க ஐயா வந்து தப்பா பாத்தீங்களா? இல்ல சார் அப்படிலாம் இல்ல சார் அப்படின்னா. சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய the soul of the film is what M.R. Radha's art stood for. அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவா இருக்கிறது. It is the voice of the oppressed. அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல்.
அதுக்கு மேல என்னென்னவோ இருந்தாலும் இப்போ விக்ரமன் சொன்ன அந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டர்ஸ், கவின் பிளே பண்ற கேரக்டர், ஆண்ட்ரியா பிளே பண்ற கேரக்டர், ருஹானி பிளே பண்ற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடல்ல வந்த கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் வெற்றி சார். நான் கேட்ட போட்டோ ஷூட் போட்டோ எல்லாருக்கும் இல்லையா சார்? ஆமா சார், கேட்க போறேன் சார். சார் தானு சார் இருக்காரு, நெல்சன் சாரும் இருக்காரு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கிறேன் சார், அவங்க கேட்கிறாங்க சார். ஓகே. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்றோம்.